ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிந்தி இலெல்லாம் சேர்த்துருக்கேன். லைட்டாக கலர் மாறினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்ல கலர் மாறணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கடாயை திறந்து வச்சு நம்ம வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம திறந்து வச்சே வேக வைக்கிறப்ப நமக்கு தண்ணி நிறைய விடாது. அப்படியே அதுலேயே நமக்கு வந்து அந்த எண்ணெயிலே வெந்து வரும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயிலே வெந்து வரும். அதனால் நமக்கு கறியோட பச்சை வாடை வராது. பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது மாதிரி வைக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இடையில 2 தடவை நான் ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்படி நம்ம தக்காளி இந்த டைமில் சேர்க்குறதுனால நல்ல கறியில் வந்து மசாலாலாம் ஈஸியாகவே அப்சர்வ் ஆகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி பார்த்திங்கன்னா இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா அது சுக்கா மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து குழம்பா வைக்கிறதுனால நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் கூட வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு சாதத்துக்கு, இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.